ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன் உண்மையிலே நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனா யாரு நம்ம அவரை இது பண்ணோமோ, எங்க காதவே கடிச்சா நாங்க சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து போட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? அ லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்கள கூப்பிட்டு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லலாங்க? அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்கள அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க விஜய் இப்போ தான் வந்தார், எப்படி இறங்கி வேலை பார்க்குறாருன்னு மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, தம்பி கேட்டாருங்க, நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பற்றி சொன்னார். ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்கே ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங்கு தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு. அங்கே இங்கே அப்படி இல்லை. எங்கள் உலக நாயகன் யார்? உண்மையான உலக நாயகன் இன்னைக்கு மோடிஜி.